ஒரு கடாயில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 5 கத்திரிக்காயை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் நடுவில் 4 கட் பண்ணியிருக்கேன், அப்போ தான் மசாலா எல்லாம் உள்ளே நல்லா இறங்கும். இது நல்லா பெரட்டி விடுங்க, அப்போ தான் எல்லா சைடும் இது ஈவனாக குக் ஆகும். இப்போது இது முக்கால்வாசி வெந்தக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம். அதே கடாயில் பேலன்ஸ் இருக்க எண்ணெயில் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். இது நல்லா இப்போது ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு 5 பல்லு பூண்டு தோல் உரித்து கட் பண்ணதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் குழம்புத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது ஒரு தக்காளி கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் லெமன் சைஸில் ஒரு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இங்கே 1/4 கப் தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நல்லா கொதித்து வரதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் கழித்து லிட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் ஃப்ரை பண்ணி வச்ச கத்திரிக்காயை ஒவ்வொன்றா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிளறி விடுங்க. கத்திரிக்காய் இன்னொரு கால்வாசி குக் ஆகணும். ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு 75% தான் அதை குக் பண்ணோம். ஸோ அது ஃபுல்லாக குக் ஆகிறதுக்காகவும் மசாலா நல்லா உள்ளே இறங்குறதுக்காகவும் நம்ம ஒரு மூடி போட்டு அதை மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் கழித்து லிட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு அண்ட் மசாலாவும் அதில் நல்லா இறங்கிடுச்சு. இப்போது கடைசியாக கறிவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கணுன்னா நம்மளோட சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி.